தமிழ் சினிமால யார் புது டைரக்டர் ஹிட் நல்லா பண்ணியிருந்தாலும் அவர் நீங்க சிம்பு கால் பண்ணாரான்னு கேட்டா அவருக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்ல. பூசாவத்தை வந்தா தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்டிடியூட் உள்ளாரு. அவருக்கு அவ்வளவு கன்சர்ன் இருக்கு. அஸ்வத் ஒன்னும் இல்ல, ட்ரெய்லர் ஃபோன் பண்ணி தம்பி என்னம்மா இன்னும் ட்ரெய்லர் அனுப்பாம இருக்க, ட்ரெய்லர் அனுப்பு அப்படின்னாரு. சார் இதுவும் நம்ம படம் தான்மா, நீ அனுப்பு, என்ன ஏதாவது இருக்கா நான் பார்த்து சொல்றேன். அப்படி ட்ரெய்லர் பார்த்துட்டு இன்ஃபேக்ட் ஐ ஹேட் 2 trailers. அதில் ஒன்று ரிவீலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் பார்த்துட்டு சொன்னார், இது இன்னும் இது கொஞ்சம் ரிவீலிங் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆன்டிசிபேஷன். அதுதான் நாங்கள் இப்போது இருக்கோம். இது பிக் வெல் விஷர் ஃபார் பிரதீப், ஃபார் அஸ். அண்ட் அடுத்தது எங்கள் கூட தான் நான் படம் பண்ணுறேன், ஏஜிஎஸ்ல தான் படம் பண்ணுறாரு. He has a lot of love for our team, and especially since I'm working with him. அவர் ஒருத்தரை முழுசாக நம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் இதுவே இல்லை. அதே மாதிரி அவர் ஒருத்தர் ஈஸியாக நம்பவும் மாட்டார். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வேலை டேரக்டர் இல்லை, அவரும் ஒரு வேலை பார்க்கறதுல தெரிஞ்சிடுவேன் தேர்வானா தேர மாட்டாங்கன்ட்டு. ஐ திங்க் வி போத் சிங்க் இன் வெல். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் சிம்புவும் படம் போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே எனக்கு கால் பண்ணி, அப்போ எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் நெகட்டிவ் தானே, எல்லாம் நடிக்கிறியா அந்த இதில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கால் பண்ணி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. நீ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ தெரியாது, டைரக்டர் ஆக்டர் ஆகும்போது அதில் கொஞ்சம் தட்டம், ஆனால் இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன், ஆல் த பெஸ்ட், நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அதுக்கப்புறமா திருப்பி ட்ரெய்லர் அப்புறம் கால் பண்ணார். கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லர். அப்புறம் படத்துக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இதுதான் நான் அவர் ஒருத்தரை முழுசாக நம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் இதுவே இல்லை. அதே மாதிரி அவர் ஒருத்தர் ஈஸியாக நம்பவும் மாட்டார். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வேலை டேரக்டர் இல்லை, அவரும் ஒரு வேலை பார்க்கறதுல தெரிஞ்சிடுவேன் தேர்வானா தேர மாட்டாங்கன்ட்டு. கிட்ட நான் நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கேன். அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே எனக்கு கால் பண்ணி பேசுவார். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் நெகட்டிவ் தானே, எல்லாம் நடிக்கிறியா அந்த இதில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ ஒரு கால் பண்ணி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. நீ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ தெரியாது, டைரக்டர் ஆக்டர் ஆகும்போது அதில் கொஞ்சம் தட்டம், ஆனால் இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன், ஆல் த பெஸ்ட், நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அதுக்கப்புறமா திருப்பி ட்ரெய்லர் அப்புறம் கால் பண்ணார். கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லர். அப்புறம் படத்துக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இதுதான் நான் போஸ்டர் பார்த்தே அவர் அப்பத்துலேருந்து ஹி ஹஸ் பீன் ஸோ சப்போர்ட்டிவ். இப்போ அதுக்கப்புறம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு, அதுக்கு திருப்பி கால் பண்ணார். ரொம்ப கம்மி பேர் தான் எனக்கு ஜென்ரலா டச்ல இருக்கிறதோ இல்லை, பயங்கரமா தெரிஞ்சு எனக்கும். ஐ திங்க் வி போத் சிங்க் இன் வெல். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் சிம்புவும் படம் போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப விஷயம். அதாவது அவரு என்னன்ட்டு இல்லை, நீங்க இப்ப தமிழ் சினிமால யார் புது டைரக்டர் ஹிட் நல்லா பண்ணியிருந்தாலும் அவர் நீங்க சிம்பு கால் பண்ணாரான்னு கேட்டா அவருக்கு எப்படி சொல்றது, இவங்க வந்துட்டாங்களா அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை. பூசாவத்தை வந்தா தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்டிடியூட் உள்ளாரு. அவருக்கு அவ்வளோ கன்சர்ன் இருக்கு. அஸ்வத் எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெய்லர் ஃபோன் பண்ணி தம்பி என்னம்மா இன்னும் ட்ரெய்லர் அனுப்பாம இருக்க, ட்ரெய்லர் அனுப்பு அப்படின்னாரு. சார் இதுவும் நம்ம படம் தான்மா, நீ அனுப்பு, என்ன ஏதாவது இருக்கா நான் பார்த்து சொல்றேன். அப்படி ட்ரெய்லர் பார்த்துட்டு இன்ஃபேக்ட் ஐ ஹேட் 2 trailers. அதில் ஒன்று ரிவீலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் பார்த்துட்டு சொன்னார், இது இன்னும் இது கொஞ்சம் ரிவீலிங் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆன்டிசிபேஷன். அதுதான் நாங்கள் இப்போது இருக்கோம். இது பிக் வெல் விஷர் ஃபார் பிரதீப், ஃபார் அஸ். அண்ட் அடுத்தது எங்கள் கூட தான் நான் படம் பண்ணுறேன், ஏஜிஎஸ்ல தான் படம் பண்ணுறாரு. He has a lot of love for our team, and especially since I'm working with him. அவர் ஒருத்தரை முழுசாக நம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் இதுவே இல்லை. அதே மாதிரி அவர் ஒருத்தர் ஈஸியாக நம்பவும் மாட்டார். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வேலை டேரக்டர் இல்லை, அவரும் ஒரு வேலை பார்க்கறதுல தெரிஞ்சிடுவேன் தேர்வானா தேர மாட்டாங்கன்ட்டு. ஸோ he has given me so much of இது, and we are waiting to start STR15. The Dragon Dawn 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே வார்த்தைகள் மாறி பேசும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நான் ஓமை கடலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நானும் உங்களை மாதிரி தான் டான் பார்த்திருக்கேன் 2 வருஷம். அதே படத்தை யாராவது திருப்பி எடுப்பாங்களா? படத்தோட பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அதை நான் டோட்டலா அந்த மொத்த பூசணிக்காயும் மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மறைச்சாச்சு. இப்போ நீங்க படம் பாக்குறீங்க, படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் பாக்குறேன். இப்போ ட்ரெய்லர் கட்லயே இன்னொரு வெர்ஷன் இருக்கு. என் எடிட்டர் சொல்றாரு, அஸ்வத் நிறைய வச்சிருக்கீங்க படத்துல, இது மட்டும் எனக்கு கடன் கொடுங்க நான் வச்சுக்கிறேன். இல்ல இவ்வளவு போதும், ஏன்னா ஆடியன்ஸ்க்கு லெட்ஸ் கிவ் them an experience in the theaters for them to enjoy அப்படின்ட்டு. இப்போ நான் அதை ஸ்பாயில் பண்ணாம, இப்போ ஒன்றும் இல்லை, நாங்க சேஃப் கேம் இந்த மாதிரிலாம் பேச்சு வரக்கூடாதுன்னா இப்போ நான் சொல்லிடலாம். ஆனா அது மக்களை என்ன சொல்றாங்க, இப்போ இந்த மாதிரி பேசுறவங்க ஒரு 5% இருப்பாங்களா? வெகுஜன மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க படத்தை ரசிச்சு பிரதீப் ரங்கநாதனுக்காக, ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுக்காக, என்னோட முன்னாடி படத்துக்காக, உள்ள இருக்க ஆக்டர்ஸ்க்காக பார்க்க வராங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். அதனால நீங்க என்னெல்லாம் புல்லட் எடுத்துக்கலாம் நான் வாங்கிக்கிறேன். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே வார்த்தைகள் மாறி பேசும். அப்போ நான் அப்போ இது இல்லடா அப்படின்னு. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நான் ஓமை கடலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன்.
புதுசா பண்ணணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இதுக்கு முன்னாடி நான் ஓமை கடவுளேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். லவ் டுடேன்னு இவர் ஒரு 100 crores ஃபிலிம் பண்ணிட்டு வர. ஸோ ஆப்வியஸா டான் 2 பண்ணுவோமா? கிடையாது. இல்லை, ஆப்வியஸா இன்னொன்று ஒரு படத்தை எடுக்க மாட்டோம். கரெக்டா? அட்லீஸ்ட் 2 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 மினிமம் வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெய்லர்ல அது ஏன் அப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அந்த ஃபீல் லைட்டா காலேஜ், ஏன்னா காலேஜ் நிறைய பசங்க கலர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டானோட கதை என்ன? காலேஜ்ல அராஜகமா இருக்க ஒருத்தன் லைஃப்ல போய் பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆகிறான் அப்படின்றதான கதை. இந்த படம் அந்த கதையே கிடையாது. இது அது கதை கிடையாது. இப்போ ஓகேவா? STR 51 பண்றேன் இல்லையா, அதுலயும் நீங்க பார்த்தது வந்து புதுசா தான். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு புதுசான ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி படம்.